கிங் டேவிட் அவரோட லைஃப்பில் பார்க்குறோம். தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் கூட போடப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய பாவம் பண்ணிடுவார். அந்த சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் வராரு. அந்த தீர்க்கதரிசி நாத்தான்வேல் வந்து அந்த பாவத்தை சுட்டி காட்டும்படியாக ஒரு சம்பவத்தை அவருக்கு சொல்லி அந்த பாவத்தை சுட்டி காட்டும்போது அந்த தாவீது ராஜா வந்து இல்லை, இது என்னால் இல்லை, சூழ்நிலை சரியில்லை, உரியா சரியில்லை, பத்சேபா சரியில்லை இப்படின்னு சொல்லி மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த இடத்துல அவர் உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆமாம், என்னால் தான் அந்த தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பெரிய ராஜா அதை அக்செப்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் அந்த இடத்துல அவருக்கு மன்னிப்பையும் கொடுக்குறாரு. அவர் இழந்து போன அநேக காரியங்களை அவர் திரும்ப பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு பெரிய ராஜாவாகவே இருந்தாலும் அவர் மற்ற காரியங்களை ப்ளேம் பண்ணாமல் அவர் பண்ண தப்புக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார். அவர் பொறுப்பெடுத்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வீடுகள்லையும் கொஞ்சம் நம்மளை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த காலை வேளையில் நம்ம வீட்டில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், எல்லாமே நீ பண்ண ஒன்னால தான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை, நம்முடைய மனைவியை, நம்முடைய கணவரை, நம்முடைய மாமியார் மாமனாரை, நம்முடைய பெற்றோரை இப்படி மற்றவர்களே குறை சொல்லி கொண்டு மற்றவர்களுக்கு நேராக நம்முடைய விரல்களை நீட்டிக்கொண்டே இருந்தோன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு நாளும் ஆசீர்வாதம் வரப்போவதே இல்லை. அதுக்கு பதிலாக இது என்னால் தான் இப்படி ஆச்சு, இதை சரி பண்ண நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக, கழுகுகளைப் போல உயர பறக்கிற அந்த உன்னத அனுபவத்தின் வழியாய் நம்மை கொண்டு போக ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார்.